சகோதரர் சீமோன், சகோதரி மெர்லின் அவர்களுக்கு ஸ்மைலா என்கிற ஒரு குழந்தையை கர்த்தர் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாளில் அந்த குழந்தையை பிரதிஷ்டை செய்யும்படியாக நம்முடைய நிர்வாக குழு தீர்மானம் எடுத்திருக்கிறபடியால் சபைக்கு முன்பதாக அதை நான் தெரியப்படுத்தி இந்த விசேஷ வேலைக்குள் நான் வழிநடத்த வாஞ்சிக்கிறேன். இந்த நாளில் சகோதரர் சீமோனும் மெர்லினும் ஒப்புதல் கொடுக்கணும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக. ஆண்டவர் விரும்புகிற விதமாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்வோம், வளர்ப்போம் என்று ஒப்புதல் கொடுக்குறீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். சரி, திருச்சபைக்கு முன்பதாக தன்னுடைய பிள்ளைகளை தேவனுக்காக தேவன் விரும்புகிற விதத்தில் அவர்கள் நாங்கள் வளர்ப்போம் என்று வாக்களித்திருக்கிறார்கள். சபையார் அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இந்த வேளையில இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்குள்ளாக யாவரும் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான குழந்தை ஸ்மைலா அவர்களை திருப்பாதத்தண்டையில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எதை கொடுத்தாலும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த குழந்தையை உம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆவியின் அபிஷேகம் இந்த வேளையில் இந்த குழந்தையோடு இருக்கட்டும். உம்முடைய ஆவியில வளரட்டும், உம்முடைய நற்கீர்த்தியில வளரட்டும், உம்முடைய ஞானத்துல வளரட்டும் ஆண்டவரே. மனுஷ தயவுல நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும். பரிசுத்த ஆவியானவர் குழந்தையுடைய வளர்ச்சி பருவத்திலேயும் வாலிப நாட்களிலேயும் வழிநெடுகிலும் கர்த்தர் ஆலோசனைகளை கொடுத்து இந்த குழந்தையை உம்முடைய நேர்த்தியான பக்தி விருத்திக்கு ஏதுவான பாதையில நீர் வளர்ப்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே இந்த குழந்தைக்கு மகிமையான நாளாகவும், இந்த நாள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாளாகவும், இந்த குழந்தை அனுதினமும் உம்முடைய ஆவியின் தரிசனத்தில் வளர கிருபை தாரும். இந்த நாளில் பிரத்யேகமான ஆசீர்வாதங்களை குழந்தைக்கு தாரும் ஆண்டவரே. நீர் வரப்போகிற நாள் வரையில இந்த குழந்தை ஆசீர்வாதத்தின் பேரொழியை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தின் வருஷங்களை கண்டடைய நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய். ஏராளமான நன்மைகளையும் பேராசீர்வாதங்களையும், உலகத்தை அறிகிற அறிவையும், பரலோகத்தை கண்டுகொள்ளுகிற ஞானத்தையும் இந்த குழந்தைக்கு கர்த்தர் அருள வேண்டுமாய் செபிக்கிறோம். நற்கீர்த்தியில் இந்த பிள்ளை நாளுக்கு நாள் வளரட்டும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. இதோ அநேகரை காட்டிலும் விசேஷ குழந்தையாக, அநேகரை காட்டிலும் பக்தியில உயர்ந்திருக்கிற குழந்தையாக ஆண்டவரே இந்த குழந்தையை கர்த்தர் நிலைநிறுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். மேலானவைகளை மகள் நாடுகிறதும் மேலானவைகளை நோக்கி பார்க்கிறதுமாய் கர்த்தர் அபிஷேகித்து